ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியோட பேர் அரசனும் பாறாங்கல்லும். அதாவது இது ஒரு ஜென் புத்த மதத்தினர் சொல்கின்ற ஒரு கதை. பண்டைய அரசன் ஒருத்தர் இருந்தானா. அவன் வந்து தன்னுடைய குடிமக்களை குறித்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தானாம். ஆனாலும் அவருடைய மக்கள் ரொம்ப சோம்பேறிகளாகவும் மேன்மையானவர்களாகவும் இருந்தாங்க. அதனால் அவருக்கு இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாராம். அதனால் என்ன பண்ணார், ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு போய் ஒரு தெரு வீதியில் போட்டாராம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கல்லை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதில் தோல்வியுற்றாங்க. மற்றவங்கெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசன் அனைத்து சாலைகளையும் சரி செய்யணும் அப்படின்னு அரசனையே குறை சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியே ஒரு ஏழை விவசாயி அங்கே வந்தாங்க. அவன் தான் அந்த பாறையை கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு போய் ஒரு ஓரமாக கொண்டு போய் போட்டானான். அதுக்கப்புறம் அந்த பாறைக்கு கீழே ஒரு பக்கமாக ஒரு தங்க காசு பை இருந்துச்சான். அந்த பை கூடவே ஒரு சீட்டும் இருந்துச்சான். அதில் இப்படி எழுதி இருந்துச்சு. என்னன்னு பார்ப்போம். பாதையில் உள்ள முட்டுக்கட்டை பாதையாக ஆகிறது. ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளுக்குள்ளும் நம்முடைய சூழ்நிலை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒளிந்திருக்கு அப்படின்றத ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படின்னு அந்த வாசகம் இருந்துச்சான். ஸோ இது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்போம். எத்தனையோ கஷ்டங்களில் இப்போ சந்திச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம செய்த தவறுகளால் அது இருக்கலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம நம்மளுடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே நமக்கு சாதனையாக மாறும். அந்த பிரச்சனையை நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா அந்த பிரச்சனை நமக்கு சாதனையை தேடித்தரும், புகழை தேடித்தரும். அதை மறக்காதீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இல்லை. அதனால் இங்கே இருக்கிற அந்த முட்டுக்கட்டையை எப்படி அவர் தூக்கி போடும்போது அந்த தங்க காசு அவருக்கு கிடச்சதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நாம் ஜெயிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய புதையல், சந்தோஷம் எல்லாம் நம்ம கேட்டதெல்லாம் விட அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதனால் போராடி கொண்டிருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், இப்போ கஷ்டமாக இருக்கலாம், இதை நம்ம தாண்டி வந்தோன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாக மாறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. So I'm so happy to share this to everybody. God bless everyone. Thank you.